ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து 0.5 இன்ச்சுக்கு வந்து ஜர்தூசி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீடியில் மேலே எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து 0.5 இன்ச்சு வந்து ஜர்தூசியை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் 2 டைம் ரொட்டேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீடியில் நல்லா பிடிச்சிக்கோங்க. த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த எட்ஜில் வர அளவுக்கு ஜர்தூசியை வந்து நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்ததுக்கப்புறம் நல்லா அதை ஃபிக்ஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சதுக்கப்புறம் 2 டைம் ரொட்டேட் பண்ணி எந்த இடத்துல நம்ம த்ரெட்டை எடுத்தோமோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம நீடியில் குத்தி இன்சர்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் மெதுவாக அப்படியே வந்து த்ரெட்டை இழுக்கணும். ரொம்ப இழுத்தீங்க அப்படின்னா ஜர்தூசிக்கு நடுவில் அந்த த்ரெட்டு போய் நமக்கு லாக் ஆகி ஷிக் ஆயிடும். ஸோ அதனால் வந்து நல்லா வந்து மெதுவாக இழுங்க. இழுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக ஜர்தூசி கிடச்சிரும். நான் வந்து மேலே வந்து பிடிக்கணும். அந்த ஜர்தூசி 2 தடவை ரொட்டேட் பண்ணி ஜர்தூசிக்கு மேலே வந்து நம்ம பிடிச்சோம்னா தான் அது வந்து எந்த வித இதுவும் இல்லாமல் வரும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் அதுக்கு 3 எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 3 மாதிரி தப்பாயிடும். ஸோ அது மாதிரி வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா மேலே ஜர்தூசி மேலே இப்போ வந்து வைப்பேன் பாருங்கள், அந்த மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இழுத்தோன்னா அழகான ஃப்ரெஞ்ச் நாட் ரெடி. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்துக்கலாம். அதுக்கு 1 இன்ச்சஸில் வந்து நம்ம ஜர்தூசி கட் பண்ணி அதே மாதிரியே நம்ம த்ரெட்டை மேலே எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் அந்த 1 இன்ச்சை வந்து நல்லா ஜர்தூசி இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டுக்குள்ளே அந்த லாஸ்ட்டாக எண்டு வரைக்கும் வந்து அந்த ஜர்தூசியை வந்து பிடிச்சிக்கிறோம். பிடிச்சதுக்கப்புறம் நமக்கு எந்த நீளம் வேணுமோ அந்த நீளத்துக்கு வந்து 2 டைம் ரொட்டேட் பண்ணி அதை அதே மாதிரியே நீடியில் வந்து குத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல அழகாக நமக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டும் கிடச்சிரும் லாங்காக. ஸோ இவ்வளோதாங்க இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும். வெரி சிம்பிள் தான். த்ரெட் ஒர்க் தெரிஞ்சதுனாவே ஜர்தூசியும் ஈஸி தான். அதை ஹேண்டில் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அது ப்ராக்டிஸ் எடுத்தால் தான் வரும். ஓகே, இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஒர்க்கில் அந்த ஃப்ளவர் ஷேப்பில் வந்து சென்டர் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதில் வந்து கொடுத்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில் ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஃப்ளவரோட பெடல்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.